Hello friends, welcome to our channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நெல்லிக்காவை மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு ஒரு சட்னி தாங்க செய்ய போறோம். நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கிடைக்குங்க. விட்டமின் சி நிறைய கிடைக்கக்கூடிய பொருள்ல நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தாங்க. தொற்று நோய்கள் நமக்கு ஏற்படக்கூடாதுன்னா இந்த மாதிரி விட்டமின் சி நிறைஞ்ச பொருட்கள் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. ஓகேங்க, நெல்லிக்காய் சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சட்னிங்க இது. சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் 4 எடுத்திருக்கேன். மர நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறமா பூண்டு 2, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால் நான் 1 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் கூடுதலாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் 1/4 மூடி அளவுங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். ரொம்பவுமே சிம்பிளானது தான். முதல்ல பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை நான் துருவி வச்சுக்கிறேங்க. தேங்காய் துருவி இருக்கும் இல்லைங்களா, அதில் பெரிய ஹோல்ஸில் துருவிக்கலாம். ஆக்சுவலாக சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி துருவிக்கிட்டோன்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைப்படுங்க. அதனால தான் நான் எல்லாத்தையுமே நான் 4மே துருவி வச்சுக்கிறேன். துருவிய நெல்லிக்காவை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மார்னிங்கு ஆஃப்டர்நூன் பகலில் எடுத்துக்கலாங்க. நைட்டில் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. ஏன்னா இன்டைஜஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் அசிடிட்டியை எச்சிப்படுத்துகிற தன்மை இருக்குது. இப்போ தேங்காயும் துருவி வச்சுக்கலாங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா அப்படியே ராவாதாங்க நம்ம அரைக்க போகிறோம். நம்ம வேறு தாளிச்செல்லாம் நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா நெல்லிக்காவை தாளிச்சோன்னா அதனோட சத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நான் அப்படியே தான் சட்னி அரைக்க போகிறேன். இப்போ தேங்காய் துருவலையும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சட்னி செய்யும் போதுங்க 2 in 1 பர்பஸ் ஆச்சுங்க. அதாவது ஹெல்த்தியான பொருள் நம்ம உடம்புக்கு சேர்த்துன மாதிரி ஆச்சு, மார்னிங் டிஃபனுக்கு சட்னி பண்ண மாதிரி ஆச்சுங்க. இப்போ இந்த சட்னிக்கு காரத்துக்காக பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா 1 சேர்த்திக்கிறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படுங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இருக்குங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். பூண்டு 2 பல் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுக்கலாங்க. ஒன்றா சேர்த்தி எல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஒரு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயோட குணம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இனிப்பிடிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் குழந்தைங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் சாப்பிட்லன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. அதில் தேன் கலந்து நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இம்யூனிட்டி இருக்கிறது ரொம்பவுமே முக்கியங்க குழந்தைகளுக்கு. ஸோ அவங்க ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்துங்க. ஓகேங்க, அரைச்சிட்டேன். சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலி நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. மற்ற சட்னியும் விடவே இது ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. ஏன்னா இதனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயோட டாமினேஷன் தாங்க இதில் ரொம்பவுமே இருக்கும். ஓகேங்க, இந்த சட்னிக்காக ஒரு தாளிப்பு செஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு செஞ்சுருக்கேங்க. அதை இந்த சட்னி மேலே ஊற்றிக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு 5 மினிட்ஸில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவுமே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி. தோசை, இட்லி இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெரைட்டி மீல்ஸ்க்குமே இந்த சட்னி ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். மார்னிங் டிஃபன் ஊத்தப்பத்துக்காக நான் இந்த சட்னி நான் பண்ணியிருந்தேங்க. நெல்லிக்காய் சட்னி முதல்ல சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா புளிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா இனிக்குங்க. இந்த சட்னியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.